இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதி செய்கட்டவும் உங்கள் தேவன் பதிலிருக்கவும் வருவார் என்று வந்து அவர் உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன். கவலை, பயம் அல்லது குறப்பட்டால் மனம் கலங்கி தவிக்கும் எவரும் கவர்கள் சூழும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பும்போது அது பலத்தை கொண்டு வரும். சூழ்நிலை கண்டு அஞ்சாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அநீதிகளுக்கு அவரே நீதி செய்வார். நமக்கு அநியாயம் அல்லது அநீதி நடக்கும்போது தேவன் வந்து நீதியை சரி கட்டுவார் என்று நாம் சொல்ல வேண்டும். நமக்காக வாதாட அவர் வருவார். அவர் வந்து நம்மை இரட்சிப்பார். நாம் பயப்படாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவளை பயத்தோடு சோர்ந்து போய் காணப்படுவர்களுக்கும் அவர் வந்து இரட்சிப்பார் என்கிற ஆறுதலின் வார்த்தையை அறிவிக்க வேண்டும். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை செய்கட்டவும் உங்கள் தேவன் பதிலுக்கும் வருவார் என்று கொள்ள வேண்டும். இன்றும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பயத்தையும் கலக்கத்தையும் நீக்குகிறார். நாமும் மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கூற வேண்டும். அவருடைய பயம் கலக்கத்தை நீக்கி அவருடைய விசுவாசத்தோடு தைரியத்தோடு நடக்க கூட வேண்டும். இன்று நம்முடைய கவலைகள் பயத்தை தேவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது அவர் வந்து நம்மை வழிநடத்துவார், ஆசீர்விப்பார், நீதியை சரிகட்டுவார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்யப்படியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்விப்பேன், வியாதியை உனது விலக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. வியாதிகளும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணச்சும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நானும் உத்தரவு கொடுத்து நீ அடையாதும் உனக்கு கெட்டாமல் பெரிய காரியங்களுக்கு அறிப்பை சொன்னீங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார்னு சொல்லி கர்த்தாவே. தேவன் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேசத்தவளை கர்த்தர் ஆசிரியங்க ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீ ராஜாவாக நீர் இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆசிரியங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவையை சந்திங்க. வெயிலின் உஷத்தில் யாருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த பலவீனம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிறுபிள்ளை ஆசிரியங்கப்பா, முதியோர்களை கர்த்தர் ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த பலவீனம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைக்கு தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர்தாமையை பொறுப்பது கொண்டு ஆசீர்வித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.